வணக்கம். தூக்கி வினை செய் அப்படின்னு ஆத்திச்சுடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல அருண் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அருண் ரொம்ப உற்சாகமான பையன். எந்த ஒரு வேலையுமே உற்சாகத்தோடு யோசிக்காம டக்கு டக்குன்னு செஞ்சிருவான். நல்ல விஷயமோ இல்ல கத்துக்கக்கூடிய விஷயமோ எதை பத்தியுமே யோசிக்காம தன் உற்சாகத்துல, அதாவது ஒரு ஈகர்னஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல ஆரம்பிச்சிருவானா. அப்படி இருக்க சமயத்துல திடீர்னு அவனுக்கு தோணுது கோழி பண்ண வைக்கணும்னு. அருண் யோசிக்காம கோழி பண்ண வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க, யோசிக்காம கோழி பண்ண வைக்கணும்னு நீ நினைக்காது. கோழி பண்ண வைக்கணும்னு நீ நினைச்சது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கொஞ்சம் நேரம் அவகாசம் எடுத்துக்கோ. எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எது நல்லா இருக்கும், எது சரியா இருக்காது, ஒரு நஷ்டம், ஒரு கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத நீ கத்துக்கோ. கத்துக்கிட்டு கோழி பண்ண வச்சு ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. எதை பத்தியுமே கேட்காம அவசரமா தன் உற்சாகத்துல அவன் ஆரம்பிச்சிடுறான். ஒரு மாசம் நல்லா போகுது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு கோழி, 4 கோழி, 8 கோழின்னு காய்ச்சல் பரவி பாதி கோழிக்கு மேல செத்து போச்சு. அருணால அந்த நஷ்டத்துல இருந்து வெளியே வர முடியல. அந்த நஷ்டத்தையும் சமாளிச்சு எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதும் தெரியல. ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்றான். அப்ப அந்த கோழி பண்ண வழியா போகிற ஒரு பெரியவர், பழக்கம் உள்ளவர், அவர் அருண் கிட்ட சொல்றாரு, யோசிக்காம எந்த விஷயத்தையுமே நீ செய்யக்கூடாது, கத்துக்காம அகலக்காலும் நீ வைக்க கூடாது. இது மாதிரி பெரிய ஒரு நஷ்டத்துக்கு ஆளாவும் அந்த நஷ்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறதே ஒரு பெரிய நஷ்டம் தானே. அதனால எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கோ. எப்படி அதை கொண்டு போகணும், எப்படி கத்துக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு நஷ்டம்னு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத படிப்படியா முன்னேறிப்போ. கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு நீ வருவன்னு சொல்றாங்க. அருணுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அந்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அருண் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரான். நல்லா கத்துக்கிட்டு அந்த கோழி பண்ணைய டெவலப் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரான். நஷ்டமோ நல்லதோ, அதாவது லாபமோ நல்லா சமாளிச்சு அருண் ஒரு நல்ல இடத்துக்கு வர அதை நல்லாவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொழில், எந்த ஒரு வேலை ஆரம்பிச்சாலும் அதோட அடிப்படை, அதோட தேவைகள் என்ன, எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காதுன்னு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் கிட்ட நம்ம கத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அதுதான் தூக்கி வினை செய் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு விஷயங்களும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்யுளோட விளக்கம். நன்றி.